இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதோ மித்ரா வந்துட்டாரு, வா போலாம். சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு மிஸ்டர் மித்ரா. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி கேவலமான வேலையை பாக்குறது நல்லவா இருக்கு சொல்லுங்க? உங்களுக்குள்ள இப்படி ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு சார் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணீங்க? இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு கட்டின மனைவிக்கு துரோகம் பண்றது உங்களுக்கு தப்பா தெரியலையா சார்? சொல்லுங்க சார். உங்களுக்கும் அந்த பிரியாவுக்கும் ஏதாவது தகாத உறவு இருக்கா? சார், தப்பு செய்யாம என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது ரொம்ப அநியாயம். தப்பு பண்றவன் யாரா இருந்தாலும் இதத்தான் சொல்லுவான். சார், எங்க அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். அந்த பொண்ணு மேல என் அண்ணன் கை கூட படல. நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? இல்ல சார், பட் ஸ்டாப் இட். பார்க்காதப்ப தெரியாதுன்னு சொல்லணும். அம்மா பிரியா, இங்க வாமா. உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டது இவருதானா? ஆமா சார். என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது இந்த மித்ரானந்தன் தான். ஏய், இந்த மாதிரி அநியாயமா போய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீங்களே பாருங்க சார், உங்க முன்னாடி எப்படி மான்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்றாருன்னு. ஏய், யாரு மான்ஸ்டர்? இந்த மாதிரி பொம்பளை சிறுப்பால் அடிக்க. ஏய் மிஸ்டர், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இதுக்கு நடுவுல நீ வந்த உன்னையும் தூக்கி உள்ள போட வேண்டியது இருக்கும். நீ சொல்லுமா பிரியா. சர்டிபிகேட்ஸ் காட்டலனா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் என்ன கேக்குறேனோ அதை காட்டினா போதும்னு என்ன கையை பிடிச்சி இழுத்தாரு சார். உனக்கு இந்த வேலை வேணும்னா நீ மதியானம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும்னு என்கிட்ட சொன்னாரு. சார் போய் சார். இந்த பொண்ணு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் போய். அண்ணா, இப்ப எதுக்கு நான் சாஃப்டா பேசிட்டு இருக்கேன்? ஏய், என்ன என் அண்ணன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணானா? எவ்வளவு ஸ்டாப் இட். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி உள்ள போடுங்க. சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க எது உண்மை எது பொய்னு கூட தெரியாம எங்களை உள்ள போட சொல்லி சொல்றீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார். இப்ப கிடைச்சிருக்க ஃப்ரெஷ் நியூஸ். பிரியா கிட்ட தவறா நடந்துகிட்ட காரணத்தினால மித்ராவோட சேர்த்து மித்ராவோட தம்பி விவேக்கையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிரியாவோட மித்ராவுக்கு மட்டும்தான் லிங்க் இருக்கா, இல்ல அவரோட தம்பி விவேக்குக்கும் அதே மாதிரி ஏதாவது லிங்க் இருக்கான்னு போக தான் தெரியும். விவேக்கையும் இந்த கேஸ்ல மாட்டி விடுறியா? மசாலா எப்படி இருக்கு? ஓகேவா?